ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளாசியை இன்றைய தினத்தில் நீ பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் வலிகளும் வேதனைகளும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் இருக்கத்தான் செய்கின்றது. அதிக அவமானங்களை பட வேண்டிய நிலையும் இருக்கின்றது. ஆனால் அத்தனையையும் உன்னை கடக்க வைத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த முருகன் ஆசைப்படுகின்றேன். நல்ல எண்ணங்களோடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல செயல்களை எல்லாம் நீ செய்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நுழைந்தும் இருக்கின்றேன். எனக்கு நன்றாக தெரியும் நீ எவ்வளவு வழிகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பதைப் போல நடித்து கொண்டு வாழ்கின்றாய் என்று. சில சமயங்களில் அந்த நடிப்பு கூட உனக்கு வரவும் இல்லை. உண்மையான சுயரூபமும் மனதின் வேதனையும் வெளிப்பட்டும் விடுகின்றது. அந்த வெளிப்பாட்டின் வேதனைகளை பிறரிடம் கோபமாக, சில சமயங்களில் வெறுப்பாக வெளிக்காட்டவும் நேரிடுகின்றது. கோபத்தை அடக்கி வைக்க முடியாமல், பிறர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பையும் அடக்கி வைக்க முடியாமல், எதையும் சகித்து கொள்ள முடியாமல் உன்னுடைய வாழ்க்கை இப்படி அன்பு குறைந்து அறம் குறைந்து சில சமயங்களில் தடுமாற்ற நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. இதற்கெல்லாம் காரணங்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய சோதனைகள்தான். இந்த சோதனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி வர வேண்டும் என்றால் நீ இந்த பழனி முருகனின் ஆலயத்திற்கு படியேறி வர வேண்டும். இந்த முருகனின் துணையால் தான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போகும். இந்த முருகன் அறுபடை வீட்டிலும் குடியிருக்கின்றேன். என்னுடைய ஏதாவது ஒரு வீட்டிற்கு நீ வந்தால் கூட நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் காணாமல் போக செய்வேன். வருவதற்கு வழி நீதான் காட்ட வேண்டும் அப்பா என்று கூறுகின்றாயா? சர்வ நிச்சயமாக அதற்கு நான் ஏற்பாடுகளையும் செய்து தருவேன். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய நேரத்தையும் ஆற்றலையும் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து நீ மனநிறைவோடு சந்தோஷமாக திருப்தியாக என்னை தரிசனம் செய்துவிட்டு வருவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போக இந்த திருச்செந்தூரின் முருகனினுடைய அருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும். என்னுடைய அருள் ஆசியால் அனைத்தும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்கும். சில நேரங்களில் பாரம் தாங்க முடியாமல் உன் மனது வலிகளை சுமந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது என்னுடைய மனமும் சேர்ந்து நீ படும் பாட்டை அனுபவிக்கவும் செய்கின்றது. என்னுடைய பக்தர்கள் அனுபவிக்கும் கஷ்டமானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, அதை நானும் அனுபவிக்கின்றேன். குழந்தை படும் கஷ்டத்தை பார்த்து தாய் மகிழ்வாளா என்ன? அதுபோலத்தான் என்னுடைய பக்த குழந்தைகள் படுகின்ற பாட்டை நானும் தாங்க மாட்டேன். உடனே அதை சரி செய்ய எல்லா சக்தியையும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வைக்க வேண்டும் என்று நானும் இங்கு ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்ற பாடுபட்டும் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நல்லதே நடக்கும்.